வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் செட்டிநாடு பருத்தி சேலைகள். இதில் கொஞ்சம் மதுரை சுங்குடி சேலை அந்த டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. எப்பயும் பார்க்குற ஒரு டபுள் பார்டர் சாரீஸ் வரும்ல, அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. மதுரை சுங்குடி சேலைங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா சேலைகளுமே சுங்குடி சேலைகள் தான். இது ஏன் இந்த ஸ்பெஷலாக இந்த சேலையை சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அடையாளத்துக்காக. இது ஃபுல்லாகவே இந்த உடம்பு ஃபுல்லாக செக்குடு வந்துடும், குட்டி குட்டி செக்குடு. மற்ற நம்ம சுங்குடி சேலைகளை வராது, இதில் மட்டும் இந்த மாதிரி இருக்கும். இது மதுரையில் ஃபேமஸ், அதனால் இது மதுரை சுங்குடி சேலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். 80s கவுண்ட்ஸ், 5.5 meters வித்தவுட் ப்ளவுஸ். டபுள் சைட்லேயும் பார்டர் கொடுத்துருக்காங்க. சில சேலைகளில் ஒன் சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க. ஒரே கலரில் வேறு வேறு பார்டர் இருக்கிற சேலைகளும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ஃபோட்டோவாக பொறுமையாக பாருங்கள். இந்த சேலைகள் தான் விலை அதிகம். நம்ம எப்படி கோர்வை புட்டா சொல்கிறோம்ல, அது மாதிரி மதுரை சுங்குடி சேலைகள் தான் விலை அதிகம். மற்ற சேலைகளுக்கும் இதுக்கும் இன்னும் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். இந்த சேரீ பாருங்கள், இது கொஞ்சம் அந்த சரி செக்குடு இல்லாமல் ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க. முந்தானே முந்தி பல்லுவில் இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கலரில் ஏதாவது ஒன்று கான்ட்ராஸ்ட்டாக த்ரெட்டில் கொடுத்துருப்பாங்க. இதிலலாம் சரி லைன் வராது. நம்ம எப்படியுமே நூல் லைன் தான் கொடுத்துருப்பாங்க. எல்லா செட்டிநாடு பருத்தி சேலைகளையுமே லைன் தான் வரும். மதுரை சுங்குடியிலே வேல்தாரி இதில் ப்ளவுஸோடு பார்க்குறோன்னா அதில் உங்களுக்கு 100 டிஸ்கவுண்ட்ஸில் வரதில் சரியில் கொடுத்துருப்பாங்க. இதிலலாம் வராது. சேலைகள் நார்மல் வாஷ், மிஷின்லேயும் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணி தாராளமாக எடுக்கலாம். ஸ்பின்னிங் டைம் குறைவாக வச்சு நிழலான பகுதியில் காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு லைஃப் வரும். நீங்கள் வாஷிங்க்கு சோப் போடுற ஒரு 1/2 பாக்கெட் ₹1 ஷாம்பில் ஒரு 1/2 பாக்கெட் ஷாம்பு யூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஊற வச்சுட்டு மட்டும் மறந்துடாதீங்க. உடனே இப்படி ஊற வச்சுட்டு அலசி காய போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. கஞ்சி போடுற விருப்பம் இருக்கவங்க, ரெடிமேட் ஸ்டார்ச் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம். கிடைக்கிது ஸ்டார்ச் உங்களுக்கு. அதை அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அயர்ன் பண்ணி கட்டிங்கன்னா அப்படியே புத்தம் புதுசாக வாங்குறப்ப எப்படி ஸ்டிஃப்னஸோடு இருக்கோ அதே மாதிரி நல்லாயிருக்கும். இதில் சரி கருக்காது, உங்கள் மேலே குத்தாது, கையில் மாட்டாது, வளையலில் மாட்டாது, சரி கொலுசில் மாட்டாது. உங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். எந்த ஃபீலிங்குமே இருக்காது, இச்சிங்லாம் இருக்காது. நம்ம வெயிலில் உங்களுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். வேர்த்து ஊற்றுறன்னு நம்ம கிச்சனில் நின்றோம்னா எப்படி வேர்த்து ஊற்றும் உங்களுக்கு, அந்த ப்ராப்ளமும் அதில் இருக்கவே இருக்காது. சாதாரண பாலிஸ்டர் துணி தான் எரிச்சலாக இருக்கும். அதனால தான் காட்டன் எல்லாருமே சம்மரில் விரும்பி வாங்குகிறாங்க. நீங்களும் ஒரு தடவை கட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதுக்கப்புறம் விடவே மாட்டீங்க. புதுசாக நாங்கள் காட்டன் சாரீஸ் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு காட்டன் சாரீஸ் எப்படி பராமரிக்கணும்னு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள் டைம் இருந்ததுன்னா. உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ஐடியாஸ் சொல்லுவோம், எப்படி காட்டன் சாரீ எப்படி யூஸ் பண்ணணும், பராமரிக்கணுன்ட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது. நிறையா பேர் எங்கள் சேனலை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி பெர்சனலைஸில் போட்டுருங்க. உங்கள் பொன்னான நேரத்தை ஒரு வினாடி எங்களுக்காக ஒதுக்கி ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சேலைகள் எப்படி இருக்குன்னு. வயதில் மூத்தவர்கள், பெரியவர்கள், ஆன்லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, ஜிபே பண்ண தெரியாதவங்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆன்லைனில் யூடியூப்பில் பார்த்து நாங்கள் வாங்கி பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் தனியாக யாரும் ட்ரை பண்ண வேணாம். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப்போடு பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும் என்ன சேலைன்ட்டு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா எங்களுக்கு தெரியாது. தேவைப்படுறவங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப்போட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அவைலபிள் செக் பண்ணிவிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். எந்த ஊர், எந்த நாடு, எந்த தேசமாக இருந்தாலும், எங்கே இருந்தாலும் எல்லாருக்கும் ப்ரொசீஜர் ஒன்று தான். எங்களுக்கு தேவை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். நாங்கள் செக் பண்ணிவிட்டு சொல்லுவோம். 1 ஹவருக்கு முன்னாடி அவைலபிள் செக் பண்ணுங்கள். அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னான்னா ஒரு 10 மினிட்ஸ் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ரொசீஜர் பண்ணி கொடுத்துருவோம். இன்றைக்கி டிஸ்பேட்ச் பண்ணோன்னா 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்துடும். நிறைய பேருக்கு மறுநாள் போயிடுது. கொரியர் ஆஃபீஸ்லேருந்து தூரமாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அவங்க லேட் பண்ணுவாங்க. இப்போ 2 டேஸ்க்குள்ளே எப்படினாலும் உங்கள் கைக்கு சேலை கிடச்சிரும்.
டிஸ்பேட்ச் பண்ண நாள்லேருந்து. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி. நேரில் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் கம்மியாக தெரிற மாதிரி, இதில் ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த பிரைட்னஸ் கம்மியாக தெரியும் நேரில் பார்க்குறப்போ காட்டன் சேலையினால். இதுவே நீங்கள் க்ரீப் சில்க்கு, டோலா சில்க் இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, சில்க் காட்டன் இந்த மாதிரி சேலைகள்லாம் அந்த ஷேட் அப்படியே வரும். இதில் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஆஃப் ஷேடு கம்மியாகவோ ஆஃப் ஷேடு அதிகமாகவோ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோவை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க. இது அதாவது உங்களுக்கு ஒரு சேலை நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி பாருங்கள். லோ பட்ஜெட்டில் ஒரு சேலை வாங்கி நீங்கள் நினைக்கிற மாதிரி கலர் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். யார்கிட்ட எங்கே வாங்கினாலுமே அதை தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஏன் இந்த வீடியோவில் இதை சொல்கிறோன்னா, நீங்கள் எங்கே ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் இதை அதுக்கு தான் இதுதான் முறை அப்படின்னு தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். சரி, நிறையா பேர் தெரியாமல் வாங்கினதுக்கப்புறமா ஐயோ அப்படி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் ஒன்று வாங்கி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பார்சல் ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுக்கணும். இந்த சேலைகளுக்கு உள்ளே கவர் வைக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் நல்லா பார்சலை ஃபஸ்ட்டு ஷேக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கேமராவை ஆன் பண்ணி வச்சுக்கணும். எதில் கேமராவை, ஃபோனில் இருக்கிற கேமராவோ என்ன உங்களுக்கு கேமரா அதுதான் ஃபோனில் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபோன் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு பார்சலை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற எம்டி ஸ்பேஸ் கொஞ்சம் கிடைக்கும் இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா. அதில் லைட்டாக கையை வச்சோ இல்லை சிசரை வச்சோ ஓப்பன் பண்ணி அப்போவே சேலையை வெளியில் எடுத்து ஃபுல் வியூ செக் பண்ணிடணும். அப்படியே அந்த கவரோட இருக்கிற அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே அதில் வரா மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். எதுக்கு இந்த வீடியோ தேவைப்படும்? ஒருவேளை ப்ராப்ளம் வந்தால் அப்போது நீங்கள் இந்த பார்சல் ஓப்பன் வீடியோவை வச்சு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். நாங்களும் அது இருந்தால் தான் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன டவுட்டு கேட்டாலும் அந்த வீடியோவை பார்த்தா தான் நாங்கள் சொல்லுவோம். அதனால் எங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜ் பண்ண, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். நன்றி, வணக்கம்.